வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாலை பட்சத்துக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஈவினிங் டிஃபன் அப்படின்னு கூட சொல்லலாம். ரவா போலி எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சமையல் இந்த மாதிரி நார்மல் டிஃபன் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அடுத்தது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் போலி, ரவா போலி எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ அதுக்கு என்ன சாமான் எடுத்து வச்சிருக்கோம், மாவு பிசைய போறோம், பார்க்கலாமா. அடுத்தது நாம வந்து இப்போ போலிக்கு மாவு பிசைய போறோம். தாராளமாக பெரிய டம்ளர் அளவு, ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இந்த மாதிரி மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு சேர்த்துக்கலாமா, கோதுமை மாவு தானே எடுத்துக்கணும், மைதா மாவெல்லாம் வந்து ஹெல்த் இல்லை அப்படின்னு சொல்றவா நீங்க பண்ண வேண்டாம், விட்டுடலாம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கறதுனால அது தப்பெல்லாம் கிடையாது. நான் வந்து மைதா மாவுல தான் பண்ண போறேன். கொஞ்சமா வந்து கலருக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போலி அப்படின்னாலே எல்லாரும் மைதா மாவுல தான் பண்ணுவா. கோதுமை மாவுல மைதா மாவு மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணி தட்டுறது கஷ்டம். அதனால அதுல அவ்வளோ பண்றதுங்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மைதா மாவுல தான் பண்ணுவா. கொஞ்சமா இந்த மைல் மாவுக்காக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தி விடாம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். உப்பு மஞ்சப்பொடி மாவோட சேர்ந்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். எல்லாருமே வந்து மைதா வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ கரெக்டானது இல்லை அப்படின்னு சொல்லுவா. அதனால ரெகுலரா சாப்பிட போறது இல்லை. இன்னைக்கு என்னென்னமோ ஹோட்டல்ல போய் வந்து பரோட்டா, பீஸா, பர்கர் என்னென்னமோ சொல்றா, எல்லாம் சாப்பிட்றா. அதுல எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் தான் சேர்க்கிறா. ஆனா நம்ம என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து ஓடுற மாதிரி இல்லாத அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். எப்பவும் ஒரே மாதிரி நார்மல் இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாரும் ஆஸ் யூஷுவல் ரெகுலர் டேஸ்லேயே பண்ணக்கூடியது தான். என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நைட்டில் வந்து இதை ஒரு ஆளுக்கு ஒரு 4 இல்லை 3 அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு கப் பாலோ இல்லை என்ன வேணுமோ உங்களுக்கு, டீ, காஃபி என்ன குடிப்பாலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று குடிச்சா கூட, ஒரு டம்ளர் பால் குடிச்சா கூட போதும், ஃபுல்லாகிடும் இது. இப்போ நமக்கு இந்த மாதிரி கையில் வந்து மைதா மாவு ஒட்ட தான் செய்யும். நம்ம வந்து எண்ணெயை வந்து தாராளமாக விட்டுக்கலாம். போலிக்கெல்லாம் வந்து எண்ணெயோ நெய்யோ நிறைய இருந்தால் தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா மாவு வந்து நல்லா அந்த எண்ணெயில குறைஞ்சது 1 மணி நேரம் அளவுக்கு இது நல்லா ஊறணும். அப்போதான் வந்து ரொம்ப போலி வந்து சாஃப்டா நல்லா வரும். நமக்கு வந்து இல்லை ரொம்ப கம்மியா எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, கொஞ்சம் நல்லா எக்ஸ்பெண்ட் பண்ணி தட்டுறதுக்கும் வேணும். அதே சமயத்துல பண்ணிட்டு மாவை பிசைஞ்சிட்டு உடனே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாலும் பண்ண முடியாது. குறைஞ்சது 1 மணி நேரம் ஊறணும். அதிகபட்சம் உங்களுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அளவுக்கு இருக்கிற போது நல்லா இருக்கும். இதுல விடுற எண்ணெயவே விட்டு கூட நம்ம வந்து தட்டிக்கலாம். பேப்பர் இருந்தா பேப்பர் தட்டிக்கலாம், இல்லை வாழை இலை இருந்தா அதுல கூட தட்டிக்கலாம். இப்ப நமக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் கையில இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒட்டாம எல்லாமே வந்துடும். இப்போ இதை வந்து நல்லா குறைஞ்சது 1 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து மாவு வந்து நல்லா 1 மணி நேரம் கிட்ட நல்லா பிசைஞ்சு வச்சு ஊறிடுத்து நமக்கு இந்த அளவுக்கு இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம வந்து போலி தான் மாவு பூர்ணம் வந்து கலரிக்க போறோம். ரவையை வந்து கேசரி மாதிரி கலர போறோம். அது எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு ரவையை வந்து நான் ஏற்கனவே வறுத்து எடுத்துட்டேன். ரவையை வந்து வறுத்த கிளிப்பிங் நான் வீடியோ எடுக்கல. ரவை வறுக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி ரவையை நல்லா வந்து சிம்ல வச்சு அப்படியே வறுத்துக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா எந்த டம்ளர்ல, இந்த டம்ளர்ல தான் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் போட்டு தான் நம்ம பண்ண போறோம். வெல்லம் போட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அப்புறம் வந்து நெய் விட்டு நம்ம கேசரி எப்படி கலருவோமோ அதே மாதிரி கலர போறோம். கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுல இந்த வெள்ளத்துல வந்து சில சமயம் மண் இருக்கலாம், மண் இல்லாத வெள்ளமா இருக்கலாம்.
இருந்தாலும் நம்ம கரைச்சிட்டு விடுற போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நானுமே இந்த வெல்லம் வந்து இப்பதான் எடுக்கிறேன் அப்படிங்கறதுனால கொஞ்சம் 2 விதமான வெல்லமா இருக்கு எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரியான டார்க் வெல்லம், லைட் வெல்லம் அப்படின்னா எந்த வெல்லமா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கிறதும் இருக்கு, கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கு. அதனால நான் இந்த வெல்லத்தை வடிகட்டிக்கிறேன். இது வந்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இப்போ இந்த வெல்லத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர், அதாவது இந்த ரவை எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டம்ளர்ல ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ரவை வெல்லம் எடுத்து தண்ணி அதில் விட்டு வச்சிருக்கேன். இப்போ சிம்மில் வந்து இதை வச்சுடுவோம். இந்த பக்கம் இது முள்ள வந்து பாகெல்லாம் வர வேண்டாம், ஜஸ்ட் கரையணும் வடிகட்டுறதுக்கு, அவ்வளவுதான். இதை சிம்மில் வைக்கிற போது பொறுமையா வந்து இது கொதிச்சிடும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பாண்டியில வந்து நம்ம தண்ணி வச்சுக்கலாம். உப்புமா பண்ணும்போது 1க்கு 2 வைப்போம் இல்லையா, இதுக்கு ஒரு 2.5 3 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த வெள்ளை தண்ணியை சேர்க்கிற போது நமக்கு அது கரெக்ட் ஆயிடும். அது ஒரு 1/2 டம்ளர் கிட்ட இருக்கு. வெள்ளமே கொஞ்சம் கரைஞ்சிரும். நான் வந்து ஒரு 2.25 டம்ளர் வச்சிருக்கேன். இந்த பக்கம் இந்த வெள்ளை தண்ணியும் விடும்போது 3 கணக்காயிடும். நம்ம நார்மலா வந்து கேசரி பண்ணும்போதே பாத்தீங்கன்னா உப்புமா பண்றதை விடவும் கேசரி வந்து தளர்த்தியா இருக்கும். உப்புமாவுக்கு 1க்கு 2 அப்படின்னா கேசரிக்கு வந்து 1க்கு 3 வைப்போம். சில பேர் 1க்கு 4 கூட வைப்பா. ரொம்ப இலகலா இருந்தா அப்படி போட்டோன்னே டக்குன்னு உழற மாதிரி இருக்கும். ஏன்னா நாழி ஆக ஆக இறுகி போயிடும் அப்படிங்கறதுனால. இப்ப நம்ம வந்து போலி மாதிரி தட்ட தான் போறோம். ரொம்ப கெட்டியா இருந்தாலும் தட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரொம்ப லூஸ் ஆயிட்டாலும் தட்ட முடியாது. அதனால நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு இப்ப இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த தண்ணி கொதிக்கட்டும், நான் அதுக்குள்ள சொல்லிடுறேன். ஒருவேளை இப்ப நான் 1க்கு பிகினஸா இருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 1 டம்ளருக்கு நான் 2 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன். இந்த பக்கம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு வெள்ளத்தை கரைய விட்டுருக்கோம் மாமி. கொஞ்சம் நம்ம கலர்னதுக்கு அப்புறம் ஒரு வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம உருட்டி தட்ட போறோம். ஒருவேளை கொஞ்சம் டைட்டா இருக்கு, தட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா லேசா ஒரு ஸ்பூன் ஜலத்தை விட்டு தண்ணி விட்டு நன்னா இழுத்து கையால் அப்படியே பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நம்ம லைட்டா தண்ணி தொட்டு தளர்த்திக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நிறைய விட்டுட்டாதான் கஷ்டம். அதனாலதான் அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப நான் எடுத்துருக்க அளவுக்கே நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம நார்மலா எப்படி உப்புமா பண்ணுவோமோ அதே மாதிரி வெல்லம் போட்டு கேசரியா கலர போறோம். இப்ப இந்த கொதிக்கிற தண்ணியிலேயே ஏலக்காய் பொடியை போட்டுடலாம். கலர்லாம் இதுக்கு தேவையில்லை. இதையே ஒருவேளை நீங்க வந்து நம்ம ஆலயபட்சம் அப்படிங்கறதுனால சிரார்த்தங்கள்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா எங்க ஆத்தெல்லாம் உண்டு சொஜ்ஜியப்பம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம். சொஜ்ஜியப்பம் அப்படின்னா இதையே வந்து தட்டி தோசை கல்லுல போட்டா ரவா போலி, இதையே எண்ணெயை வச்சு அந்த எண்ணெயில தட்டி பொரிச்சு போட்டீங்கன்னா பொரிக்கிற போது அது வந்து உங்களுக்கு சொஜ்ஜி அப்பம்னு சொல்லுவா. அப்பம் மாதிரி லேசா பபிள்ஸ் மாதிரி உப்பிட்டு வரும். எண்ணெயில போட்டா சொஜ்ஜி அப்பம், கல்லுல போட்டா ரவா போலி, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமா, சார்தங்கள்ல பண்ணும்போது மஞ்சப்பொடி போட மாட்டோம், அப்படியே பிளைனா பண்ணுவோம், வெறும் மைதா மாவு தான் பிசைவோம். நம்ம இன்னைக்கு மாலை பட்சத்துல நம்ம சமையல்ல மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறதுனால இதுல மஞ்சப்பொடி சேர்க்கறது தப்பு இல்லைங்கிறதுனாலதான் நான் வந்து மாவுல மஞ்சப்பொடி போட்டு பிசைஞ்சிருக்கேன். 2வது வெல்லம் உடம்புக்கு நல்லதுதான். இப்போ இந்த தண்ணியிலேயே நம்ம வந்து நெய்யும் விட்டுடுவோம். இல்லைன்னா தாராளமா நம்ம ஒரு கேசரி கலர்றதுக்கு எப்படி நெய் விடுவோமோ அந்த மாதிரி விட்டுக்கலாம். இல்லைன்னா நான் 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ஒரு 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன்னா 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். நீங்க போலி தட்டும் போது எப்படி எடுப்பீங்களோ, எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது தேவையோ, நான் வந்து போலியை தட்டிட்டு கல்லுல போட்டு எடுக்கும் போது எண்ணெய் தான் விட போறேன். ஏன்னா நிறைய நெய் சேர்க்கிற போது அபிய வந்து எப்பயுமே அதிக நெய் விரும்புறது இல்லை. அதனால போலியில பண்ணும்போது சில பேர் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி கூட பண்ணுவா, அந்த மாதிரியும் பண்ணுவா. ஃபுல்லா வந்து இது கரைஞ்சி எடுத்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா தான் வடிகட்டிக்க போறோம். இந்த தண்ணி ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு நம்ம முதல்ல ரவைய கலர் இல்லாமா அப்படின்னா சர்க்கரையை போட்டு நம்ம கேசரி கலர மாட்டோம். அந்த மாதிரி வெள்ளத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரவையும் சேர்த்து கலரணும்னா ஸ்வீட் சேர்ந்தா சீக்கிரம் வேகாது, வேகவே வேகாது, நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதனால இது கொதிச்சதுக்கு அப்புறம் இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கலரிட்டு அதுக்கப்புறம் மேலாக இதை அப்படியே வச்சு வடிகட்டி விட்டுட்டு கலரிட்டோம்னா ஆறிடும். ரவையை வந்து இதுல சேர்த்துடலாம். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். சிம்மில் வச்சு பொறுமையா நம்ம கலரிக்கலாம். இப்படி இப்படி பண்ணி விட்டோம்னா நமக்கு அது மணி மணியா இல்லாம நல்லா ஆயிடும். இப்போ இதை 2 நிமிஷம் கிட்ட அப்படியே நம்ம தொடர்ந்து கலரிட்டே இருந்தோம்னா நமக்கு நல்லா இறுகி போயிடும், கொஞ்சம் வெந்துடும்.
ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். உப்புமா நமக்கு எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த மாதிரி தான். லைட்டா தொட்டு பார்த்தோம்னா நமக்கு வேகணுமா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா தான் இந்த வெள்ளை தண்ணி அதில் விட்டு அதையும் சேர்த்து நம்ம வந்து விட்டுக்க போறோம். கொஞ்ச நாள் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நம்ம விட்டாச்சு. ஏன்னா வந்து ரவா வெந்துருது. இப்போ இந்த வெள்ளை தண்ணியை வந்து இதுல நம்ம வடிகட்டிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கலரிக்கலாம். வெள்ளை தண்ணியை விடும்போது எப்பயுமே சக்கரை போடும்போது பார்த்தீங்கன்னா மணிமணியாக ஆகும் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக இதில் வரும். அதுக்காக நம்ம வந்து மாதிரி கட்டி கட்டி ஆயிடுச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம். கொஞ்சம் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி கலரும் போது நமக்கு அந்த மணியெல்லாம் பால்ஸ் எல்லாம் சரியாயிடும். இப்படி பண்ணினா இறுகி போயிடும். நம்ம மாவு பிசையும் போதே பிசைஞ்சு வச்சுட்டு உடனே இந்த மாதிரி ரவையை கலரி வச்சுட்டா கூட நல்லா ஆறி போயிடும். அதுக்கப்புறம் நல்லா இறுகிடும். நமக்கு எடுத்து உருட்டி பண்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ண போறோம். இப்ப நமக்கு இந்த பக்கம் அடுப்புல வந்து கல் வச்சுட்டேன். கொஞ்சமா வந்து நம்ம எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க தடவிக்கலாம். அதுக்கப்புறம் கல் வந்து மிதமான சூட்ல இருக்கட்டும். இந்த மாதிரி நன்னா வந்து நம்ம கலரியாச்சு. எந்த அளவுக்கு தளர்த்தியா இருக்கு பாத்தீங்களா. இப்ப நமக்கு தடவுறதுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தட்டுறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். இப்ப இது வந்து சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது சின்னதாகவும் தட்டிக்கலாம், பெருசாகவும் தட்டிக்கலாம். நாழி ஆக ஆக நமக்கு நல்லா எரியிடும். இப்போ கவர்லயும் அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு என்கிட்ட வாழை இலை இல்லை, அதனால நான் வந்து கவர்ல தட்டிக்கிறேன். நீங்க உங்களுக்கு வாழை இலை இருந்தா அதுல கூட தட்டிக்கலாம். சில பேர் வந்து மேல் மாவை தொட்டு சப்பாத்தி குழவியால இட்டு கூட அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்பா. ஆனா சப்பாத்தியில குழவியில் இடும்போது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தளர்த்தியா இருந்தா இட வராது. நிறைய மேல் மாவை தொட்டு தொட்டு இடணும். இதுல இருக்கிற எண்ணெயை வந்து இந்த பாத்திரத்துல இருக்கு இல்லையா, மாவு பிசைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயை வந்து நம்ம தொட்டு தடவிக்கலாம். இப்படி பொறுமையா நம்ம வந்து தட்டிக்கலாம். பூர்ணம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியில வராத அளவுக்கு தட்டிக்கலாம். தோசைக்கல்ல போடும்போது ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நம்ம இதையே வந்து அப்பம் மாதிரி எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா பூர்ணங்கள்லாம் இது உள்ள இருக்கிற இந்த கேசரி வெளியில வந்தது அப்படின்னா உங்களுக்கு அது வந்து எண்ணெயில ஒரு மாதிரி கசண்டல் மாதிரி கருப்பு கருப்பா தீஞ்சு போய் வெளியில வர ஆரம்பிச்சிடும். உங்களால எந்த அளவுக்கு முடியறதோ அந்த அளவுக்கு வந்து மெலிசா தட்டிக்கலாம். அதுக்குள்ள நமக்கு கல்லு காஞ்சிடுது அப்படின்னா போடுறதுக்கும் சரியா இருக்கும். ரொம்ப டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட உங்களுக்கு ஃபுல்லாவே ஈவினிங்ல ஒரு 7 மணி வாக்குல நீங்க இது சாப்பிட்டா கூட ஆளுக்கு ஒரு 3 இல்ல 4 போலி இது மாதிரி சாப்பிடுற போது உங்களுக்கு அதுவே ஃபுல் ஆயிடும். அதுக்கப்புறம் பெருசா எதுவும் ஃபுட்டு தேவைப்படாது. இதுவே சாப்பிட்டுட்டு கூட நம்ம வந்து பாலோ காஃபியோ ஏதாவது ஒண்ணு குடிக்கிற போது ரொம்ப கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா சாயந்தரம் ஒரு 4 மணி வாக்குல இல்ல 5 மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ராத்திரி நீங்க ஒரு சத்து மாவு கஞ்சோ இல்ல ஏதாவது ஒண்ணு கூட எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இது வேகட்டும். அதுக்குள்ள நம்ம இன்னும் ஒண்ணு தட்டிக்கலாம். ரொம்ப ஃபுல்லா நிறைய தட்டி தட்டி வச்சுட்டு போடணும் அப்படின்றதுல ஒருத்தர் தட்டி கொடுத்தா ஒருத்தர் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒன்னா நம்மளே வந்து பண்ணிக்கலாம். இப்போ இது அப்படியே போய் அடியில் ஆல்ரெடி எண்ணெய் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து விடலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க எண்ணெயோ நெய்யோ கொஞ்சம் விட்டுக்கலாம். நான் திருப்பி போட்டு தான் விட போறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு பார்த்துன்னு நீங்க எண்ணெயோ நெய்யோ நீங்க விட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு எண்ணெயே போறேன்னா ஆல்ரெடி வந்து உள்ள கலரி இருக்க கேசரியில வந்து தாராளமா நெய் விட்டு தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால மேல வந்து நான் நெய் விடலை.
நீங்க எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி கூட விட்டுக்கலாம். ரொம்ப தீஞ்சு போகாம ரொம்ப மிதமான சூட்ல வச்சு நம்ம வந்து பொரிச்சு இது மாதிரி தோசைக்கல்ல போட்டு எடுக்கிற போது ரொம்ப கரெக்டா இருக்கும். அதே வந்து நீங்க எண்ணெயில போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா எண்ணெயில போட்ட உடனே பூரி மாதிரி லேசா உப்பிண்டு வரும். இப்படி மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் எடுத்து விட்டோம்னா ரொம்ப கரெக்டான பக்குவத்துக்கு அது வந்துடும். இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கலரா நல்லா இருக்கு. அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு அடுத்தது இதே மாதிரி இன்னொன்று தட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு வாழைக்காய் பண்ணக்கூடாது, ஒரு வாழைக்காய் வாங்குறது தப்பு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒண்ணுல சமைக்கப்படாது, அது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அதே மாதிரி இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய பித்திருக்கள் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம சிரார்த்தங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி மாலையபட்சங்கள் 15 நாளுமே வந்து மேல இருக்க எல்லா பித்திருக்களுமே அவாவா ஆத்துக்கு வந்து அவளுடைய பசங்க பிள்ளைகள் இந்த மாதிரி ஆத்துக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லுவா. நிறைய பேர் வந்து இதெல்லாம் அப்படிலாம் எல்லாம் மூட நம்பிக்கை, நாங்க நம்பல அப்படின்னு நினைப்பா. நம்பல அப்படிங்கிறவளுக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஆனா அந்த மாதிரி அவள்லாம் வந்து இப்ப நம்ம அதுல மாலையபட்சம் வருது அப்படின்னாலே, பொதுவா மாலையபட்சம் வருது அப்படின்னா தர்ப்பணம் பண்ணக்கூடியவா மாலையபட்சங்கள் பண்ணக்கூடியவா இருக்கிற போது பாத்தீங்கன்னா அவ அதுல சொல்வா. எடுத்த உடனேவே பாத்தீங்கன்னா இப்ப எங்காத்துல நாங்க என்ன பண்ணுவோம்னா, பஞ்சாங்கம்னு ஒண்ணு வாங்கினாலே எல்லாருமே எப்ப தீபாவளி வருது, பொங்கல் வருது, பண்டிகைகள் வருது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. எங்காத்துல பொறுத்த வரைக்கும் எங்க அம்மாத்து சைட்லயா பிறந்தாத்து சைட்லயா இருந்தாலும் சரி, மாமியாரத்து சைட்லயுமே பாத்தீங்கன்னா பஞ்சாங்கம்னு ஒண்ணு வாங்கினா தீபாவளி பொங்கல் பாக்குற மாதிரி முதல்ல வந்து எப்ப வந்து தாத்தா பாட்டிக்கு சிரார்த்தம் வருது, எங்க மாமியாருக்கு எப்ப வருது, எங்க அப்பா அம்மாவுக்கு எப்ப வருது, இதெல்லாமே நாங்க வந்து முதல்ல பாத்துருவோம். இதெல்லாம் அப்படிலாம் பார்க்கலாமா மாமி, அது எடுத்தோடனே சார்தத்தை எப்ப அப்படின்னு பாப்பாளா அப்படின்னு கேட்டா தப்பே கிடையாது. முதல்ல வந்து பித்திருக்களை திருப்திப்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சுவாமிக்கே பண்ண முடியும். இப்போ ஒரு சார்தம் பண்றோம் அப்படின்னா அன்னைக்கு எடுத்தோடனே சுவாமி விளக்கு ஏற்றி எதுவுமே பண்றது இல்லை. ஆஸ் யூஷுவல் சமைப்போம், சார்தத்துக்கு உண்டான வேலைகள் ஏற்பாடுகள் அதை தான் பண்ணுவோம். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்தது நம்ம வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு தான் சுவாமிக்கு விளக்கேற்றி அதுக்கப்புறம் பண்ணுவோம். அப்போ நம்ம ஆத்துல வந்து இப்ப எங்க அப்பாவுக்கு இத்தனாம் தேதி மாலையும் வருது, எங்க அம்மாவுக்கு வருது, இல்ல எங்க தாத்தா பாட்டிக்கு வருது, எங்க ஆத்துல வருது அப்படின்னு நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லும் போதோ பேசும்போதோ இதை பத்தி நம்ம பேசும்போது நம்மளுடைய முன்னோர்களுக்கு தெரியுமா. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவள்லாம் வந்து இப்ப நாளைக்கு நம்ம ஆத்துல சார்த்தம் இல்ல நம்ம ஆத்துல இப்ப மாலையபட்சத்துக்காக அப்படிங்கிற போது நம்ம ஆத்துல நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ யார் தவறி போனாலோ அவள்லாம் வந்து இப்ப நமக்கு நாளைக்கு மாலையம் நாளன்னைக்கு சிரார்த்தங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பாத்துல வருதுங்கிற போதே அவள்லாம் ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே நம்ம பாத்துக்கு வந்துருவாளாம். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இதை பத்தி சொல்ற போது கேட்கறவத்துக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாருங்க அழகா பபிள்ஸ் மாதிரி ஊப்பிட்டு வருது. இதெல்லாம் எப்படி வருவா, முன்கூட்டியே வந்தா அவ எங்க வந்து தங்குவா, எப்படி இருப்பா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் நிறைய படிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ வந்து நம்ம ஆத்துல வந்து மெயினா வந்து சந்தனக்கல் சந்தன கட்டை இதெல்லாம் வந்து ஆத்துல எல்லார் ஆத்துலயும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்க ஆத்துல இல்லையே அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். எல்லார் ஆத்துலயுமே பஞ்சபாத்திர உதிர்னி எல்லார் ஆத்துலயும் இருக்கும். பஞ்சபாத்திர உதிர்னில வந்து உட்காருவாளாம் அவ இருக்கக்கூடிய இடம். அதுக்கப்புறம் அதே மாதிரி கல் உரல், அம்மி, ஏந்திரம்லாம் சொல்லுவோம் இல்லையா, உரல், இதுல எல்லாம் தான் வந்து அவ உட்காருவாளாம். இதுல எல்லாம் வந்து அவ உட்காரக்கூடிய இடமா. உங்க ஆத்துல அந்த மாதிரி அம்மியோ ஏந்திரமோ கல் உரலோ இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல இருக்கு அப்படின்னு தெரியல, நம்மளால யூஸ் பண்ணவும் முடியல. இப்ப எங்க ஆத்துலயுமே இருக்கு, பட் என்னால ரொம்ப அரைக்க முடியல. அதுக்கு முன்னாடி உளுந்தெல்லாம் உடைச்சி அதுல பண்ணுவோம், சமைப்போம், அதுலதான் வந்து மாவரைப்போம், உப்புமா குடசலுக்கு எல்லாம் உடைப்போம், எல்லாம் பண்ணுவோம். பட் நம்ம யூஸே பண்ணல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் பெருசா ஆத்துக்குள்ள வச்சுக்க முடியல, நம்ம வீட்டுக்குள்ள எங்கேயாவது வெளியில வச்சிருக்கோம்னா கூட நீங்க கல்லு உரல், அம்மி, ஏந்திரம் ஏதாவது 2-3 வச்சிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் அதுல ஒன்னையாவது ஆத்துக்குள்ள எடுத்து எங்கேயாவது ஒரு பக்கமா ஓரமா வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, ஆனா அது நம்ம ஆத்துல இருக்கணும். இது எதுவுமே பெருசா எங்க ஆத்துல எல்லாம் இல்ல மாமி, கிராமங்கள்ல இருந்தோம், இப்ப அதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றவா நீங்க என்ன பண்ணலாம். அடுத்தது புதுசா பாத்தீங்கன்னா இப்போ கடைகள்ல நிறைய வந்து குட்டி குட்டியா ஏதாவது என்ன சொல்றது, நிறைய பேர் இஞ்சி இடிப்பா டீ போடும்போது, அதே மாதிரி ஒரு ஏலக்காய் பொடி பண்ணுவா. எல்லாருக்கும் கிச்சன்ல குட்டி குட்டியான கல் உரல் மாதிரி ஏந்திர மாதிரி இப்ப எல்லாம் சின்ன சின்னதா இடிக்கிற உரல் உலக்கன்னு வந்துடுது. அதுல ஒன்ன வாங்கி கண்டிப்பா நீங்க இடிச்சாலும் இடிக்காட்டாலும் யூஸ் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் உங்க ஆத்துல அதை ஒண்ணு வாங்கி கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல கிச்சன்லயோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஆத்துக்குள்ள அதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாலைப்பட்ட சமயங்கள்ல சார்ந்த சமயங்கள்ல நம்மளுடைய பித்திருக்கள் கண்டிப்பா நம்ம என்ன பண்றோம், நாம அவளை பத்தி சார்த்தங்கள் வருது, மாலையங்கள் வருது, சாப்பாடு போடணும், இன்னது பண்ணணும் அப்படின்னு நாம எந்த அளவுக்கு ஆர்வமா பேசுறோம் பண்றோம்ங்கிறதெல்லாம் அவ கவனிப்பாளாம். இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நானே சில சமயங்கள்ல நினைச்சிருக்கேன்.
ஆனா அதெல்லாம் எவ்வளவு உண்மைன்னு நிறைய விஷயங்களை ஒவ்வொன்றையும் படிச்சு தெரிஞ்சுக்கிற போதுதான் நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் உண்மைங்கிறதும் தெரியுது. அதனால நீங்க இந்த மாதிரி கல்லோ குட்டியான ஒரு கல்லுரல் கூட இடிக்கிற மாதிரி வாங்கி வைங்க. சந்தனக்கல், அந்த சந்தனக்கட்டை, பஞ்சபாத்திர உதிர்னி, கல் உரல், அம்மி, இந்த மாதிரியான தீர்த்த பாத்திரங்கள் இதுலெல்லாம் தான் வந்து அவ வாசம் செய்வா, அவ உட்கார்ந்துட்டு இருப்பா, நமக்காக சாப்பாடு போடுவான்னு காத்துட்டு இருப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கா. ரொம்ப சந்தோஷப்படுவாளா? நான் இதை நிறைய கேட்டிருக்கேன். நாங்க பொதுவாவே பாத்தீங்கன்னா எங்க ஆத்துல வந்து மாமி இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம், ஒரு சில பேர் ஓவர் டாக் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஓவர் டாக் அப்படின்னு நினைக்கிறவா நீங்க நினைச்சுக்கோங்க. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கும் உண்மையிலே இது தெரியாது. நானும் எனக்கு ஒருத்தர் சொல்லிதான் நான் தெரிஞ்சுட்ட போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்க எல்லாருமே எங்க ஆத்துல என்ன பண்ணுவோம்னா, எங்க மாமியாரோட சார்தம் வருதுன்னா பஞ்சாங்கம் வாங்கின உடனே முதல்ல அதை தான் பார்ப்போம். பார்த்துட்டு அதுல கீழே லைட்டா ஒரு அண்டர்லைன் பண்ணிடுவோம். எங்க அப்பா அம்மாவோட சார்தத்தையும் அது மாதிரிதான் எங்க ஆத்துல அந்த மாதிரி பண்ணிடுவோம், மறக்காம இருக்கிறதுக்கு. அந்த முக்கியமான நாள் அப்படிங்கறதுனால தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் தான் கோடு போடணும்ன்றது இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாருக்குமே காலண்டர்ல கூட வந்துடும். ஆனா நம்மளுடைய சார்தங்கள் காலண்டர்ல வராது, பஞ்சாங்கத்துல நாம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம 1 மாசம் 2 மாசம் முன்னாடியே அதை பத்தி பேசுற போது அவளுக்கு தெரிஞ்சிருமா. நம்ம குழந்தைகள், நம்மளுடைய பேரம் பேத்திகள் நம்ம பார்த்து மனுஷா எந்த அளவுக்கு ஈடுபாட்டோட பண்றா அப்படின்னு அவ நினைச்சே சந்தோஷப்படுவாளாம். யோசிச்சு பாருங்களேன், 365 நாளும் 3 வேளை 4 வேளை 5 வேளை எல்லாம் கூட சாப்பிடுறோம் பிரிச்சு, நினைச்ச நேரத்துக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம். ஆனா வருஷத்துல ஒரு தடவை தான் மாலைபட்சம் வருது, வருஷத்துல ஒரு தடவை தான் சிராதங்கள் வருது. அந்த ஒரு நாளும் அவளுக்கு வெறும் முடியல, இன்னைக்கு ரொம்ப இயலாமை, ரொம்ப வருஷம் அப்படின்ற பாது நிறைய சார்தங்கள் பண்ணிட்டோம், நிறைய முடியல, உடம்பு தள்ளாமையா போயிடுது அப்படிங்கிற பட்சத்துல வாழைக்காய் அரிசி கொடுக்கறது அப்படிங்கிறதே வந்து நமக்கு முடியலன்னா, இப்ப எங்க மாமனாருக்கு முடியலன்னா இப்ப அவருக்காக நாங்க பண்றோம், எல்லாம் சமைச்சு பண்ணி ஏற்பாடு பண்றோம்னா அவர் ஆளா உட்காந்து பண்றதுக்கே இப்ப 88 வயசா இருக்கு, கொஞ்சம் சிரமப்படுறாரு. ஆனா இன்னைக்கு நன்னா இருக்கிற பர்சனே அதை செய்யறதுக்கு யோசிக்கிறா. ஏன்னா முடியல, டைம் இல்ல, வேலை, ஆபீஸ், லீவ் இல்லை அப்படின்னு. எல்லா நாளும் நமக்காக வருஷம் பூரா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அப்ப வருஷத்துல ஒரே ஒரு நாள் அவளுக்கு சாப்பாடு, அந்த ஒரு நாள் தானே அவளுக்கு போடுறோம். நம்ம கொடுப்போம், நம்ம சாப்பாடு போடுவோம், நம்ம பண்ணுவோம், நம்ம குழந்தைகள் நமக்காக திருப்திப்படுத்துவாங்கிற அந்த ஒரு எண்ணத்துலதான் அவ மேலிருந்து வரா. அப்படி இருக்கிற போது அன்னைக்குமே வாழைக்காய் அரிசி வச்சு கொடுத்துட்டோம்னா நம்மளால அன்னைக்கு அந்த வாழைக்காய் அரிசியை சாப்பிட முடியுமா? ஒரே ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் வந்து திரும்பவும் சொல்றேன், நம்பிக்கை உள்ளவாளுக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள். ஏன்னா இத வருஷத்துல ஒரு தடவை மாலைய பட்சத்தையும் இந்த மாதிரி சார்தங்களையும் நம்ம பத்தி பேசும்போதும் அவளுக்கு பண்ணணும், செய்யணும். எங்க அம்மா சார்தம் வருது, எங்க தாத்தா பாட்டிக்கு வருது, எங்க அப்பாவுக்கு வருது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி வரா போறா. நிறைய பேர் சொல்லும் போதே எங்க ஆத்துக்காட்ட, மாமா நாளன்னைக்கு எங்க அப்பா வரார், எங்க அம்மா வரா அப்படிதான் சொல்லுவா. எங்க அம்மாவுக்கு சார்தம் கூட சொல்ல மாட்டா, எங்க அப்பா வரா, எங்க அம்மா வரா, நீங்க பிராமணால சொல்லிடுங்கோ, நீங்க இந்த டயத்துக்கு 10 மணிக்கு பண்ணி வைக்க வந்துருங்க இப்படின்னு எங்க ஆத்துக்காரருக்கு ஃபோன் பண்ணுவா. நான் நிறைய கேட்டிருக்கேன். சில சமயங்கள்ல போனை நான் எடுக்கும் போதே மாமாட்ட நீங்க சொல்லிடுங்கன்னு அவளை சொல்லுவா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோட நம்ம பண்றோம் அப்படிங்கறத நிச்சயமா நம்ம முன்னோர்கள் வந்து பாப்பா, கேப்பா. அது உண்மை. அதுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதமான ஒரு பலன் தான் நம்ம ஆரோக்கியமாவும் நன்னா இருக்கிறதுக்கு காரணம். எல்லாரும் கஷ்டப்படுறோம், நம்ம நன்னா இருக்கோம், நம்ம சம்பாதிக்கிறோம், ஓடிண்டே இருக்கோம் எதையோ தேடி, அதனால நம்ம நன்னா இருக்கோம்னு நினைக்கிறோம். நிச்சயமா அப்படி இல்லை. ஒரு பக்கம் அது இருந்தாலும், நம்ம கஷ்டப்பட்டாலும் சம்பாதிச்சாலும் கூட நன்னா இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம்னா, பித்தர்களை திருப்திப்படுத்துற போதுதான் நம்ம இன்னும் நன்னா இருப்போம். அது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நமக்கு 1000 வசதிகள் இருக்கலாம், ஆனா அவளை திருப்திப்படுத்தி அவளுக்கு வருஷத்துல ஒரு நாள் சாப்பாடு போட்டு திருப்தி பண்ணாதான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும். இந்த தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு மாலைபட்ச வீடியோவில் இந்த ரெசிபியோட சேர்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தேன். அதையும் வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் தெரியாதவா இப்ப தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 2-3 போலி பண்ணியாச்சு, மீதி இருக்கிறதையும் நம்ம இதே மாதிரி பண்ணிட்டு பார்ப்போம். ரொம்ப சாஃப்டா, ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம மடிச்சும் வச்சுக்கலாம், இல்ல அப்படியேவும் வைக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நம்ம எல்லா ரவா போலியும் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கு, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. நீங்க இந்த மாதிரி மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஈவினிங் டிஃபனுக்கு கூட இதுவே ஒரு 2-3 சாப்பிட்டா நமக்கு நல்லா ஃபுல் ஆயிடும். இதே ரேஷியோல நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.